பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு ஜூலை மாத நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூலை மாதத்தில் கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது? கடகராசிக்காரர்களுக்கு என்னை பார்த்தாலே ஒரு மாதிரியான அப்படியே ஒரு மாதிரி டல்லாகுவீங்க, இந்த ஆள் எப்பவுமே நல்லதே சொல்ல மாட்டாரே அப்படின்ட்டுன்னு. இந்த அமைப்புகளில் கடகராசிக்காரர்கள் எல்லாரும் சற்று சாதகம் இல்லாத ஒரு தன்மையில் இருக்கீங்க. குறிப்பாக பூச நட்சத்திரத்துலேருந்து அப்படியே விடுபட்டு ஆயுள்ய நட்சத்திரத்துக்குள்ளே மெல்ல 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 சனி நகர ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள்லாம் ஒரு மாதிரியான வெளியில் சொல்ல முடியாத வேலை, தொழில், காதல் அத்தனையிலையும் ஒரு மாதிரி சாதகம் இல்லாத நிலை. பாக்கெட்டில் பணம் தங்க மாட்டேது, யாரை நம்பி கொடுத்தனும் திரும்ப வரலை அப்படின்ற மாதிரியான நட்பு, காதல், கணவன், மனைவி, குடும்பம், வேலை அத்தனையும் ஒரு மாதிரியான சுணக்கம் வந்துருச்சுங்க. இங்கே தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு பலனாக ஒரு விஷயம் சொல்வேன். வீட்டில் லைட்டு வரமாட்டேங்குது, லைட்டு பிளிங்க் பண்ணுது, தண்ணி அடைக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அந்த கஷ்டத்துலேருந்து முழுமையாக வெளியே வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லது நடக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலம் தான். பூச நட்சத்திரக்காரர்கள் இப்போ தான் அடிபட்டு அந்த காயத்துலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. காயத்துக்கு மருந்து போடுகிற ஒரு மாதம் அப்படின்னு சொல்லிடலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு தீபாவளி வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சங்கடம் அப்படியே நீடிக்கும். எப்பொழுதுமே ராசி பலனில் கூட ஒரு கருத்தாக இருக்கணும் அப்படின்னுட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் அகலகால் வைக்க தேவையில்லாத ஒரு மாதமாகவே இந்த ஜூலை மாதம் இருக்கும். சரி, எல்லா நெகட்டிவும் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன தாங்க நடக்கும்? யாரையும் நம்பாமல் இருங்க. துரோகம் இன்னமும் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அமைப்புகள்லேருந்து எதை நினச்சி பார்க்க முடியாதோ, எதை பார்க்கக்கூடாதோ அதை எல்லாத்தையும் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இது எல்லாத்துலேருந்தும் மெல்ல மெல்ல அப்படியே டிசம்பருக்கு பிறகு வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. இன்னொரு கேள்வி வரும், எல்லாரும் சொல்கிறாங்களே சனி வக்ரம் அப்படி பண்ணிடுறோம், சனி வக்ரம் இப்படி பண்ணிடுறோன்னு. என்கிட்ட கேட்டிங்கன்னா சனி வக்ரம் அடைஞ்சால் குருவாக மாறிடுவாரான்னு கேட்பேன், சனி வக்ரம் அடைஞ்சால் சுக்கிரனாக மாறிடுவாரான்னு கேட்பேன். எந்த வகையிலையும் பாபகிரகம் தான். நான் கோயிலில் இருந்தாலும் நான் ஜோதிடர் தான், நான் கிளப்பிங்கில் இருந்தாலும் நான் ஜோதிடர் தான், நான் என்னோட வேலை இடத்துல ஆஃபீஸில் இருந்தாலும் ஜோதிடர் தான், ஜோதிடர் தான், டீச்சர் தான், போலீஸ் தான் அப்படின்ற மாதிரி சனி தான்றதை புரிஞ்சுக்கோங்க. வக்கர சனிலாம் அப்படி ஆகா ஓஹோன்னு பலன்களே செய்யாது. நான் சேலஞ்சே பண்ணுவேன். இதனோட அடிப்படையில் என்ன பண்ணலாங்க? எல்லா சகல வழிகளும் அடைக்கப்பட்டிருக்கே கடகராசிக்காரர்களுக்கு. ஆமாம், என்ன பண்ணலாம்? உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முறையாக பண்ணுங்கள். வேற்று மத நம்பிக்கைக்காரராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் மதத்தின் தொழுகையோ பிரார்த்தனைகளையோ நிச்சயமாக பண்ணுங்கள். எல்லா கடவுள்களும் என்னங்க எனக்குன்னு வந்தால் கடவுள் மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரே அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய எல்லா பிரார்த்தனைக்கும் 2025 ஏப்ரலுக்கு பிறகு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால கடவுளுடைய கைகளை இருக்கப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இதில் ஒரு முக்கிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆறுதல் அதிகமாக தேவைப்படும், முயற்சிகள் அதிகம் தேவை இருக்கும். யாரையும் நம்ப வேணாம். நீங்கள் பண்ணுற நல்லதுக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்குவார், வேற ஒருத்தர் பண்ண கெட்டதுக்கு நீங்கள் பேரை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு, அக்கம் பக்கத்தில் சண்டைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாதகம் இல்லாத நிலை. யாரையும் நம்பாமல் இருக்கிறது நல்லது. அவங்க பொருள் விற்கிறாங்க, இவங்க இது விற்கிறாங்க, அவங்க ஒரு வேறு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஏமாலியாக மாறிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இன்னும் ஒரு வருடத்துக்கு அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. 2025 இந்த ஜூனுக்கு பிறகு மெல்ல 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 எழுந்து எல்லா கடகராசிக்காரர்களும் சாதனைகளை புரியலாம். இப்போ கொஞ்ச நாள் வாழ்க்கைனா என்ன, நட்புனா என்ன, பணம்ன்ற காசு இவ்வளோ பெரிய வேலையை செய்யுமா, நம்ம நம்மளவங்களா இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரியான வாழ்க்கை படிப்பினையை சகல கடகராசிக்காரங்களும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பள்ளி மாணவர்களாக இருந்தால் கூட இங்கே படிப்பில் சில சுணக்கங்கள் இருக்கும். இது எல்லாம் அடுத்த வருஷத்துலேருந்து மெல்ல 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 தீர ஆரம்பிக்கும். இங்கே மனக்கட்டுப்பாடோடு நீங்கள் இருங்க. வாழ்க்கையை கற்றுக்கிட்டு 2025க்கு பிறகு சாதிக்க போகிறீங்க கடகராசிக்காரங்க.